Hi guys, welcome to my channel. It's me உங்கள் லிட்டிலரோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 2025க்கு உங்கள் எல்லாருமே அன்போட வருகன்னு வரவேற்கிறேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் ஆரம்பிக்கும் போது மொத என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸோ கோயில் மாடுகளை மரியாதை பண்ணி அவுத்து விடுவாங்க. கோயில் மாடு இங்கே கிராமத்தில் 3 மாடு இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு அவுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீரர்களெல்லாம் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு ஸோ கலெக்டர் முன்னிலையில் வச்சு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்க நடைபெறுகிறது மாடுபிடிகள் எல்லாம் உள்ள போங்கப்பா. மாவட்ட ஆட்சியர் முன்னிலை போங்க, உறுதிமொழி எடுக்க போங்க. முதல் 50 மாடுபிடி வீரர்கள் உள்ள வாங்க. முதல் சுற்றுல உள்ள மாடுபிடி வீரர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கப்பா, உள்ள வாங்க. அலங்காநல்லூர் கிராமத்தில் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் ஜல்லிக்கட்டினை துவக்கி வைக்க நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். திருச்சி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வளர்க்கப்பட்டிருப்பா. மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க காசு அடுத்த நாள் வருதுப்பா அவனாவது கிடைக்குதுப்பா. மத்த எல்லாரும் ஆடியோஸ்ல கொண்டாட எல்லாரும் சூப்பர் ஒராபடி ஆகாபடிப்பா. விட்ரா கடைசி வரைக்கும் போவோம். விட்ரா இல்ல நீ 2 சுத்துதா உள்ளே ஆனந்த் சேது மாடுப்பா. மாடு உள்ளே துள்ளுதுப்பா. சூப்பரியா அழகியா பக்கத்துல இல்லப்பா. காலை வெற்றி பெற்றது. புடிப்பாப்பா ஒராது புடி பின்னாடியே வருதுப்பா. எங்க போய் ஒரு சூப்பர் விட்டுறா சுத்துதியா சூப்பரியா காலை வெற்றி பெற்றது. மாடு விளையாண்டுச்சுன்னா தங்க காசு. மாடு விளையாண்டா தங்க காசு இல்லைன்னா ஒரு சைக்கிள். இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள். மாடு ஒரு ஆள் பிடிச்சுக்கா விட்டாரா சூப்பரியா உதவிடுச்சா. புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு. புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புரியும். பிசிஎன் கண்ணன் ஸ்லீப்பை கொடுத்துருப்பாங்க. வீரர்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அடுத்த மாடு காலை வெற்றி பெற்றதுப்பா. எங்க மாட்டுக்கார கூட்டு போவோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்க வரவங்களுக்கு எந்த வழியாக ஜல்லிக்கட்டு பார்க்க போகணும்னு சொல்லி நிறையா பேத்துக்கு குழப்பமாக இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு ஆர்ச்சி வச்சிருக்க வழியில் யாருமே போகக்கூடாது. ஏன்னா அதில் சிஎம் முக்கிய பிரமுகர்கள் மட்டும்தான் போவாங்க. அதுக்கு அடுத்து முனியாண்டி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வழி இருக்கும். அங்கே தான் பொதுமக்களுக்கு கேலரி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அது வழியாக தான் நம்ம போய் ஜல்லிக்கட்டு பார்க்கணும். உட்காந்து நம்ம பொதுமக்கள்லாம் ஜல்லிக்கட்டை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கிட்ட இருந்தால் இவ்வளோ பேர் வந்தீங்க மாதிரி தான் ஆகிப்போச்சு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெருக்கல். அடுத்த வருஷம் எல்லாருமே பார்த்து பத்திரமா உட்காந்து பாருங்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற அன்னைக்கு ஸோ மாடு அவுத்து விட்டக்கப்புறம் மாடு எங்கிட்டு போகும்னே தெரியாது. நிறையா மாடு சுற்றிட்டு இருக்கும். அதனால் ஊருக்கு புதுசாக வரவங்க பார்த்து பத்திரமா வாங்க. இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு தமிழர்கள் மட்டும் பார்க்குறது இல்லைங்க. நம்ம ஜல்லிக்கட்டை ஏன் வெளிநாடுகள்லேருந்து கூட ஏகப்பட்ட பேர் இந்த ஜல்லிக்கட்டை பார்த்து அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி புது வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் அண்ட் ஷேரை கொடுங்க. வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் சரி, வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் சரி, இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ப்ரைஸ் மட்டும் எப்போவுமே தரமாக கொடுப்பாங்க. இந்த தடவை மெத்த, சைக்கிள், தங்க காசு, வேட்டி சட்டை, கேரியர்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்தாங்க. பிடிச்சாதான் பரிசு. சூப்பர்பா. எல்கைக்கு போகணும்பா. எல்கைக்கு போகணும். வீரர் வெற்றி பெற்றார். வீரருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு தங்க காசை பரிசாக இருக்கிறார்.
அங்கங்கே ஜல்லிக்கட்டப்போ சின்ன சின்ன கடை ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வயதானவர்கள்லாம் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ரீனில் எல்இடி போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னும் இந்த ஜல்லிக்கட்டை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒரு தடவைனாச்சும் இந்த ஜல்லிக்கட்டை வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் லைவ் போடுவாங்க, அதை வச்சு பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த பார்ட் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. பாய் டாட்டா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.